அஜய், இந்த வீட்டுல பேயும் இல்ல ஒரு மண்ணும் இல்லடா, எல்லாம் டிராமா பண்றாங்கடா. உனக்கு எதை வச்சு அந்த மாதிரி தோணுது? நேத்து நான் அந்த அப்துல் இருக்கான்ல, அவன்கிட்ட பேசினேன். அவன் சாவலாம் இல்லடா, உயிரோட தான் இருக்கான். ஒன்னு அந்த வீட்டுல இருக்க சொன்னா, எங்களை அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்றான். வாட்? Drop it, drop it. Jam on it. Drop it, drop it. Jam on it. எல்லாரும் வேற ஏதோ ஞாபகத்துல இருக்கீங்க. இவன் ஒருத்த பசங்களாம் அங்கதானே இருக்காங்க, நீ மட்டும் இங்க என்ன பண்ற? நீ இங்க தானே இருக்க, அப்புறம் அவன் மட்டும் எப்படி அங்க இருப்பான்? அவன் உன்னை நெருங்கி வரான், ஆனா நீ அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற. நான் அவனை ஃபாலோ பண்றேன், ஆனா அவன் திரும்பி கூட பார்க்க எங்களுக்குள்ள அப்படி மாட்டேங்கிறான். இல்லப்பா, இங்க இருந்து போறதுக்குள்ள டச்சிங் தான். ஆமா ஆமா, விளக்கு போற என்ன போட்டிருக்க, வந்து விளக்கு ஏத்திடு. போடா டேய். ஓ ஏய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கேர்ள்ஸ் இருக்காங்க, சூப்பரான பிளேஸு, கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இருங்களேடா. ரொமான்டிக்கா போனாலும் 5 நிமிஷம் தான், ஜெய்சாண்டிக்கா போனாலும் 5 நிமிஷம் தான். போடே, லவ்னா என்னன்னு இந்த ஜென்மத்துக்கு எனக்கு புரியாதுடா. உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஃபேஸ்புக்கில் நல்லா சம்பாதிக்கிறானுங்க. நீங்களாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த லவ்வுக்கு மீனிங்கே இல்லடா. இப்போ லவ் ஸ்டோரி வேற, ஃபேமிலி ஸ்டோரி வேற. டே மச்சான், ஆனா நீ வேற லெவல்டா. சில நேரத்துல உன மாதிரி இருக்கணும்னு எனக்கே தோணுது, ஆனா முடியாதே, கமிட் ஆயிட்டனே. டேய், சாப்பாடுல இருக்கு. ஆமாண்டா. ஆஹா, ஓ மச்சான், பரவாயில்லையாடா. நம்ம பொண்ணுங்களா இவ்வளோ வெரைட்டியாக சமைப்பாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான்டா தெரியுதே. எப்பா நான் முதல்ல சாப்பிட்றேன்ப்பா. ஸ்மெல்லே சூப்பராகுடா. இவளுங்க இவ்வளோ நல்லா சமைப்பாங்களா? நம்ப முடியலையே. எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? நீங்க மாறவே மாட்டீங்கடா. எங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாதா? ரொம்ப பசிச்சுது, சாப்பிட்டோம். தப்பா? அதுக்கு தான் எந்த கமிட்மெண்ட்லையும் சிக்கக்கூடாதுன்றது. ஐ எம் a free bird. நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா அவனை உன்ன மாதிரி ஆக்கிடாத. கேட்டுக்கோப்பா, விட்டு போயிடுவேன்னு பயமா. அமேசிங், வெரி டேஸ்டி. இந்த இடத்துல இவ்ளோ டேஸ்டியான ஃபுட்டா எந்த ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்தீங்க? ஹோட்டலா? நாங்கள் எந்த ஹோட்டலுக்கு போவே இல்லையே. அப்படின்னா இந்த சாப்பாட்டெல்லாம் நீங்க செய்யலையா? எங்களுக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது. அப்படின்னா இதெல்லாம் யார் சமைச்சது? ஆரம்பிச்சிருச்சா? இந்த பொம்மை நான் சும்மா விட போறதில்ல. சிவானி, சிவானி, சிவானி என்னாச்சு? சிவானி, சிவானி என்னாச்சு? சிவானி என்னாச்சு? சிவானி என்னாச்சு? சிவானி என்னன்னு பாரு. ஏய், அங்க யாரும் இல்ல. இல்ல, அங்க அங்க பொண்ணு நான் பார்த்தேன். அந்த பொண்ணோட முகம், ஓ மை காட். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு போய் பார்க்கலாம் வா. சண்டி, யூ டேக் கேர் பா. ஓகே, கூல், தைரியமா இரு. அஜய், 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 அஜய். ஏய், என்னடா டென்ஷனா இருக்க?
டோர் தானா விலாக்கரிச்சுடா. என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் தான்டா கதவு திறந்தேன். கதவு யாரா இல்ல முடியும்? கதவு மூடி இருந்ததுடா. ஓ ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஏய் மச்சான், நீ சிவானி கூட இரு, நான் வந்துடுறேன். என்ன அப்படி கத்துன? ஒன்றும் இல்லை விடு. நீ எப்படி இருக்க? ஐ எம் ஓகே. என்னடா இது, உன் காதுல ரத்தம் வருது? ம், ரத்தமா? எனக்கு காயமே படல, ரத்தம் எப்படி வருது? ஒன்னும் ஆகாத, பயப்படாத பயப்படாத. அஜய், என்னாச்சு ஆண்டனி? நீ சொன்ன அந்த பொண்ணை நான் அந்த ரூம்ல பார்த்தேன்டா. ஏய், அந்த ரூம்ல யாருமே இல்ல. ஏய் டோனி, ஏய் எங்க போறடா டோனி? டேய் யாருக்குடா ஃபோன் பண்ற? சஞ்சுக்கு நாட் ரீச்சபிள். நான் கண்டிப்பா சொல்றேன், அவன் சேஃபா போகவே இல்லை. எனக்கும் அப்படிதான் தோணுது. அவன் என்னை விட்டு கண்டிப்பா இருக்க மாட்டான், சான்ஸே இல்லை. அவன் போன்ல சார்ஜ் இல்லைன்னா கூட கண்டிப்பா வேற போன்ல இருந்து பேசுவான், ஆனா பண்ணவே இல்லை. விட்டுட்டு போயிட்டானேங்கிற பயத்துல போனை ஆன் பண்ணாம இருப்பான். எந்த ஒரு விஷயத்திலையும் நான் அவன்கிட்ட கோச்சிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் எனக்கு உயிர் வர்ஷா. ஏய், ஏய், சஞ்சு, சஞ்சு, டேய், எழுந்துடா. டேய், சஞ்சய், என்னாச்சு உனக்கு? சஞ்சு, எழுந்துடா. சஞ்சு, எனக்கு அப்பவே தோணுச்சு, இப்படிதான் கண்டிப்பா நடந்திருக்குன்னு தோணுச்சு. என்னை விட்டு எப்பவுமே போக மாட்டான், ஆனா இப்படி எல்லாம் நடந்துருச்சு. சும்மா பயமுறுத்தாங்களேன்னு பார்த்தா கொலையே பண்ணிட்டாங்களேடா. இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுடா. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போறேன். வேணாண்டா, கொஞ்சம் கூட அறிவில்லையா நமக்கு? அவங்க சந்தேகப்படுறது நம்மளே தான் இருக்கும். நாம ஏன் இங்க வந்தோம்னு கேட்பாங்க. நீ சொல்ற கதையெல்லாம் அவங்க நம்புவாங்க நினைக்கிறியா? சஞ்சுவை இப்படி கொலை பண்ணவங்கள நாம தான்டா கண்டுபிடிச்சாகணும். நமக்கு என்ன வேணா ஆகட்டும்டா. இவளுக்கு என்னடா தப்பு பண்ணாங்க? இவகிட்ட எல்லாம் சொல்றது சுத்த வேஸ்ட். காதல மண்ணாங்கட்டி, அழறதா சாகறதா தெரியாம காதலிப்பீங்க. முதல்ல ஜீப் எடுத்து கிளம்புவோம். கிளம்பலாம்னு அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்க யாருக்காவது இந்த நிலைமை வந்தா எங்களால தாங்க முடியாது. எங்களுக்கு இப்படி ஆச்சுன்னா உங்களால தாங்க முடியாது. போறதா இருந்தா எல்லாரும் ஒன்னா போலாம், இல்லனா இங்கேயே ஒன்னா இருக்கலாம். முதல்ல இவனை என்ன பண்றது, அத பத்தி யோசிங்க. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
கையெல்லாம் ரத்தம் வருது பாடுறா. அவனே நம்மளை விட்டு போயிட்டான். கையில ரத்தம் வந்தா மட்டும் இப்ப என்னடா? அதுக்காக நீ உன்னையே கஷ்டப்படுத்திட்டு இருந்தா சஞ்சய் திரும்ப வந்துட போறானா? சஞ்சு திரும்ப வரமாட்டான். ஆனா அவனை இப்படி கொன்னவன அவன் கூடவே அனுப்பிட வேண்டாம். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உங்களை இந்த விஷயத்துல உள்ள கொண்டு வந்திருக்க கூடாது. இதுக்கு மேலே தப்பு பண்ண வேணாம் அஜய். இப்பயும் டைம் இருக்கு. வா நம்ம கிளம்பலாம். என்னால இதை தாங்கிக்க முடியல சாண்டி. அவன் ஒரு வெகுளி. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாம நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிட்டா சஞ்சு சவுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிடும். அதுதான் ஆம்பளையோட மனசு. சாவு கூட போராட தயாரா இருக்கோம் நாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமா முன்னாடி நிப்போம் அஜு. ஒண்ணு சஞ்சுவை சாவடிச்சவன் நாளைக்கு சூரியனை பார்க்க கூடாது, இல்ல நான் எந்திரிக்கவே கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணி நாம அந்த முடிவுக்கு வருவோம்டா. அது நம்மளோட பவர்ஃபுல்லா இருந்தா நம்மளால என்னடா பண்ண முடியும்? அதனால இங்க பேய் இருக்குன்னு இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? நோ சான்ஸ். திஸ் இஸ் அ கேம். எவனோ நம்மளை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். கேம் ஆரம்பிச்சது அவனா இருக்கலாம், ஆனா அது முடிக்க போறது நாம தான்டா. ஆண்டனி, நீ அழற? இங்க யாரும் என்ன மனுஷனாவே மதிக்கல. அப்படி இல்லடா, நீ அழுது நான் எப்பவுமே பார்த்ததில்ல. நான் அழாத நாளே இல்ல வர்ஷா. தினமும் அழுவேன். உங்க யாருக்கும் தெரியாது, அவ்வளவுதான். எல்லா துக்கத்தையும் மூக்குள்ளவே வச்சுக்கிட்டேன்னா மனசு கல்லாயிடும். ஷேர் பண்ணிக்கிட்டா பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். சில டைம் கல்லா இருக்கிறது தான் நல்லது. அப்படி இல்லைனா உன் காதல நான் விழுந்துருவேனே. என்ன சொல்ற ஆண்டனி? நான் உன்னை ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நான் இப்போ கொலை பண்ணிட்டேன்னா எப்பவுமே ஜெயில தான். அதுக்கப்புறம் உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆகும் வர்ஷா? நீ ஏதாச்சும் கண்டிஷன் போட்டேன்னா நான் மீறிடுவேன். அதனால தான் நான் ரஃபா பிஹேவ் பண்ணேன். நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னல, அது போதும். நான் சாகர கூட ரெடி. ஏய் வர்ஷா, இந்த மாதிரிலாம் சொல்லாத. ஐ லவ் யூ. உம்மா. என்னடா டென்ஷனா அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்க? இங்க வந்தா த்ரில்லிங்கா இருக்கும் தான் நான் வந்தேன். சஞ்சு செத்ததுலேருந்து என்னால் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. போனால் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுடும், இருந்தால் உயிர் போயிடும். இப்போ நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். நீ டென்ஷனா இருக்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்க. என்ன சொன்ன? கியூட்டா? எஸ், வெரி கியூட். இத்தனை நாள் காத்துட்டு இருந்ததுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். எப்பவோ சொல்லிருக்க வேண்டியது. நீ ஏன் வந்து சொல்லணும் தான் இத்தனை நாள் வெயிட் பண்ண. உன்னோட எக்ஸ்பிரஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா? எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டேன். வேணா கட்டி பிடிச்சிக்கவா? ஏய்